இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆராதனையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பாக பிசாசு கொடுக்கிற 3 சோதனை. இது எல்லாருக்கும் வரும். முதல்ல இயேசு கிறிஸ்துவுக்கு வந்தது, பிற்பாடு அவருடைய சீஷர்களுக்கும், பிற்பாடு கடைசியாக இன்றைய காலத்தில் வாழ்கிற நமக்கும் இந்த 3 சோதனை நிச்சயமாக உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். 40 நாள் உபவாசம். 40 நாள் அவர் ஞானஸ்நானம் பெற்று 40 நாள் தனிமையாக ஒரு ஜெபம், உபவாச ஜெபம். அந்த 40 நாளுடைய ஜெபத்திலே பிசாசினாலே அவர் சோதிக்கப்பட்டார். தேவன் அதை அனுமதித்திருந்தார். இந்த உலகத்திலே பிசாசு, சாத்தான் என்கின்ற வலு சர்ப்பம், அவனை முதல்ல ஜெயிக்கணும். அவன் ஒருத்தரையும் அவன் சும்மா விட மாட்டான். இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்த அந்த 3 சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். ஒருவேளை எந்த ஆகிலும் ஒன்றில் நீங்கள் விழுந்து போனால் உங்களை அப்படியே புதைத்து விட்டுருவான். அதுபடி உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள், உங்களுக்கு என்ன காரியம் தேவை என்பது பிசாசுக்கு தெரியும். அதை வைத்து தேவனிடத்திலிருந்து பிரிக்கிற காரியத்தை பேசுவான். உங்களுக்கு வார்த்தை முக்கியம். 2வது, உலகத்தை காட்டுவான், உலக சிற்றின்மகளை காட்டுவான். இதெல்லாம் நமக்கு அவசியம்தான். ஆனால் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தேவனுக்கே, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும், இழிவான ஆதாயத்துக்கு அல்ல. ஆமேன். 3வது, ஆமேன், உபதேச குழப்பங்கள். வசனம் இப்படி போட்டிருக்கு, அதை போட்டிருக்கு, இதை போட்டிருக்குன்னு சொல்லாமல் கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிற நல்ல ஊழியர்கள், நல்ல சத்தியம் பேசுகிறவர்களை பின்பற்றுங்கள். இன்னைக்கு சத்தியம் பேசுகிறவங்க குறைஞ்சிட்டாங்க. இது இங்கே நடக்குது, அது அங்கே நடக்குது, அது இங்கே நடக்குது, எது நடக்குதுன்னு சொல்லி குழப்பங்களை உண்டு பண்ணி, அநேக உபதேசங்கள் உண்டு பண்ணி சபையை கெடுக்கிற காரியங்கள். ஆமென். தேவனை பரீட்சை பார்க்கக்கூடாது. வசனங்கள் நல்லா படிங்க, கை கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை சிறந்தவர்களாக, பிசாசை ஜெயிக்கிறவர்களாக நம்மை மாற்றுவார், உங்களையும் மாற்றுவார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கிறது.